நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவர நிகழ்ச்சியில் வச்சேலா நிலோட்டிகா கருவேல மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வச்சேலா நிலோட்டிகான்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயர் கொண்ட கருவேல மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருவேல மரம். அதிக அளவு கம்மாய்களில் பார்த்தீங்கன்னா, கம்மாய் ஓரங்களில் அதிக அளவு இந்த கருவேல மரத்தை பார்க்கலாம். ரோட்டு ஓரங்களில் அதிகம் பார்க்கலாம். இந்த கருவேல மரத்தோட பூக்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரான பூக்கள், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட இலை, பட்டை, இந்த கருவேலத்தோட பிசின் இருக்கும். இந்த பார்க்குறது நீங்கள் கருவேல மரத்தோட பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூக்களாக இருக்கும். இந்த கருவேலோட பிசின் அது நல்ல மருந்தாகும். அது மட்டும் இல்லாமல் அதோட இலை, பட்டை எல்லாம் நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த கருவேலம் குச்சியில் ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. ஆலமரத்தோட குச்சியிலையும் கருவேல மர குச்சியிலையும் பல்லு விளக்குறதுனால பற்கள் பலமாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கருவேலத்தோட பிசின் பார்க்குறீங்க. இந்த பிசின் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பிசினை இரவு நேரங்களில் ஊற வைத்து காலையில் அந்த நீரை மட்டும் குடிச்சிட்டு வரனால ஆண்களுக்கு விந்து உற்பத்தி அதிகமாகும். மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல மருந்தாகும். உடல் குளிர்ச்சி அடைய செய்வது. நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருவேல மரம். இந்த கருவேல மரத்தோட இலைகள், வன்னி மரத்தோட இலைகள், கருங்காலி மரத்தோட இலைகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதோட பூக்களை வச்சு தனித்தனியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம். கருவேல மரத்தோட பூக்கள் மஞ்சள் கலராக இருக்கும். இந்த கருவேல மரத்தோட வடமொழி பேர் பப்பூல்னு சொல்லுவாங்க. பப்புல் கப்பேடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கம் அரேபிக் ட்ரீன்ற ஒரு பேரும் இருக்குது. நண்பர்களே, கருவேல மரம் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஈறு வீக்கங்களை இது சரி செய்யக்கூடியது, பல்வலியை போக்கக்கூடியது. நண்பர்களே, கருவேல மரத்தோட பட்டை ஒரு அரைக்கரண்டி பட்டை எடுத்துக்கிட்டு, இல்லாட்டினா ஒரு சிறு துண்டு பட்டை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு கருப்பை இறக்கம் ஏற்படும். அந்த கருப்பை இறக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது. விட்டு விட்டு வர்ற வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது. பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலத்துக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு கருப்பை வாயில் ஏற்படும் அலர்ஜியை இது போக்கக்கூடியது. புண்களை இது ஆற்றக்கூடியது. நண்பர்களே, கருவேல மரத்தோட பிசின் கம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மரத்தோட இணைப்புகளில் எங்கேயாச்சும் வெட்டுப்பட்ட இடங்களில் மரம் எந்த இடத்துல வெட்டியிருக்காங்களோ அந்த இடத்துல பிசின் மாதிரி வரும். அதை எடுத்து சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போயுமே கெடாது. அந்த பிசினை 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் அல்லது ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்து இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் அதோட கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வைத்து கொஞ்சம் நெய் விட்டு, ஒரு 1/4 கரண்டி நெய் விட்டு பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால இது ஒரு உடல் தேற்றியாகும். ஆண்களுக்கு விந்தணு குறைபாடை இது சரி செய்யக்கூடியது. விந்தின் பயணத்தன்மையை இது கூட்டக்கூடியது. உள் உறுப்புகளில் ஏற்படுற அலர்ஜியை இது சரி செய்யக்கூடியது. பால்வினை நோய்களை இது சரி செய்யக்கூடியது. நுரையீரலில் ஏற்படும் தொற்றுக்களை இது சரி செய்யக்கூடியது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஆண்களுக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், ஏர்லி எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்து முந்துதல், ஆண்குறி விரைப்புத்தன்மை குறைவு போன்ற குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியது.
நண்பர்களே, பபூல்னு சொல்லக்கூடிய வச்சேலா நிலோட்டிகா கருவேல மரத்தோட இலைகளை கொஞ்சம் எடுத்து அரைச்சி பசையாக்கி அதோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை வெளி மூலத்துக்கு போட்டுட்டு வரனால வெளி மூலம் சரியாகும். அதில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் இது சரியாகும். அது மட்டும் இல்லாமல் புண்களுக்கு இது போட்டுட்டு வரனால, நாட்பட்ட புண்களுக்கு இது போட்டுட்டு வரனாலையும் புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும். நண்பர்களே, ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் கருவேலம் இலையை அரைச்சி பசையாக்கிக்கிட்டு அதோட தயிர் கலந்து காலை மாலைன்னு ஒரு 2-3 தடவை காலை மதியம் மாலை அப்படின்னு சொல்லி 2-3 வேளை அதை சாப்பிட்டுட்டு வரனால கழிச்சல் சீத கழிச்சலை இது சரி செய்யக்கூடியது. அதிக மாத்திரைகள் சாப்பிட்றனால வயிற்றில் ஏற்படுற புண்களை இது ஆற்றக்கூடியது. அப்படி சாப்பிடும்போது காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை சாப்பிட்லாம். உள் உறுப்புகளில் ஏற்படுற இரத்த கசிவுகளை இது நிறுத்தக்கூடியது. இரத்தத்தை கட்டக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது. இரத்த மூலத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, கருவேல மரத்தில் இருந்து வர்ற பிசின் கம் போல் இருக்கும். அந்த பிசினை ஒரு 2-5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதை இரவு நேரங்களில் ஊற வச்சு காலையில் அதே தண்ணியில் ஊற வச்ச அதே நீரோட தூதுவளையோட இலைகள் ஒரு 5 இலைகள், முசுமுசுக்கியோட இலைகள் ஒரு 5 இலைகள் சேர்த்து சிறிது வெண்ணெய் சேர்த்து காய்ச்சி காலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரனால சுவாச பாதையில் ஏற்படுற அலர்ஜி இது போக்கக்கூடியது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷன் இது சரி செய்யக்கூடியது. மூச்சு முட்டுதலை சரி செய்யக்கூடியது. சளி இருமலை சரி செய்யக்கூடியது. நுரையீரலில் தங்கியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, கருவேலம் பிசின், இந்த கருவேலம் பிசினை ஒரு 2-5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்து இரவு ஊற வைத்து காலை அந்த நீரோடு கொஞ்சம் கற்கண்டு பொடி சேர்த்து சிறிது பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது. உடல் பலவீனத்தை இது சரி செய்யக்கூடியது. ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுற பால்வினை நோய்களால் ஏற்படுற வெள்ளை ஒழுக்கை இது சரி செய்யக்கூடியது. அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண்களை இது ஆற்றக்கூடியது. சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்றுக்களை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, உடலில் ஏற்படுற வலி வீக்கங்களுக்கு கருவேலம் இலைகளை அரைச்சி அதோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து சூடு செஞ்சு வலி வீக்கம் உள்ள இடங்களில் கட்டிட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும். இந்த கருவேல மரத்தோட பட்டையை ஒரு சிறு துண்டு எடுத்து நீரிட்டு காய்ச்சி சிறிது இனிப்பு சேர்த்து அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. கருவேலம் பட்டையை காய வச்சு சூரணமாக்கி அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து தோல் நோய்களுக்கு நீர் கோர்த்த தோல் நோய்கள், அரிப்பு, சொறி போன்ற இடங்களில் அதை போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும். நண்பர்களே, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொல்லுவாங்க. கருவேலம் குச்சியில் பல்லு விளக்கிட்டு வரனால பற்கள் பலப்படும். ஈறுகளில் ஏற்படுற இரத்த கசிவது போக்கக்கூடியது. பல் ஈறுகளுக்கு இது பலம் தரக்கூடியது. இந்த கருவேலம் பட்டை துவர்ப்பு தன்மை உடையது. அது இரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த கருவேலம் பட்டை கருவேலம் குச்சியில் பல் விளக்குறதுக்கு கஷ்டப்படுறவங்க அந்த கருவேலம் பட்டையை மட்டும் உரித்து வச்சுட்டு லேசாக அதை வாயில் மென்று சிறிது நேரம் வாயில் வச்சுருந்துட்டு துப்பிறனாலையும் அதே பலன்கள் கிடைக்கும். பற்கள் பலமாகும். ஈறுகளில் வர்ற இரத்த கசிவு வீக்கம் சரியாகும். வாயில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, கருவேல மரத்தோட காய்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காய்களை அதிக அளவில் ஆடு மாடுக கீழே விழுந்து கிடக்கும் போது எடுத்து சாப்பிடுங்க. அந்த கருவேலம்
காய்களை வச்சு வட மாநிலங்களில் இது ஒரு குழம்பா செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, கருவேல மரத்தோட காய்களை பறித்து அந்த விதை உள்ள பகுதியில் மட்டும் நறுக்கி போட்டு கொஞ்சம் நீர் இட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு அந்த நீரை வடிகட்டி எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் வேக வைத்து உள்ள விதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வேக வச்ச விதையோட கொஞ்சம் நீர் விட்டு அந்த விதைகளை கொஞ்சம் அமுக்கி உடச்சி வச்சுக்கிட்டு மற்றொரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதோட கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே நறுக்கி போடுறது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக நறுக்கி போட்டு வதக்கி அதோட ஒரு 2-3 பச்சை மிளகா நறுக்கி போட்டு ஒரு 2-3 பல் பூண்டு தட்டி போட்டு அதை கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி 1-2 தக்காளி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கி இருந்துட்டு அதை வதக்கியதும் அதுக்கு அடுத்து கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு வதக்கி அதோட கொஞ்சம் நீர் சேர்த்து கொதி வந்ததும் நம்ம முதலே தயாரித்து வச்சுருக்க அந்த வேக வைத்துள்ள அந்த விதைகளை அந்த குழம்புல போட்டு தேவையான நீர் சேர்த்து உப்பு சேர்த்து கொதி வந்ததும் வேக வைத்து இறக்கி சாப்பிட்டால் சுவையான கருவேலம் விதை குழம்பு கிடைக்கும். நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் சிறிது நீர் இட்டு அதோட நாவல் மரத்தோட பட்டை ஒரு சிறு துண்டு சேர்த்துக்கிட்டு அதோட அத்தி மரத்தோட பட்டை ஒரு சிறு துண்டு சேர்த்துக்கிட்டு அதோட கருவேலம் பட்டை ஒரு சிறு துண்டு, இந்த 3ஐயும் சேர்த்து நீரிட்டு அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இது இரத்த கழிச்சலை இது சரி செய்யக்கூடியது. இரத்த கழிச்சலினால் ஏற்படுற வயிற்று வலி இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கை இது நிறுத்தக்கூடியது. பல் ஈறுகளில் வர்ற ரத்தம் வர்றதை அது நிறுத்தக்கூடியது. சீத கழிச்சலுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். இதே தீநீரால் வாய் கொப்பளிச்சிட்டு வரனால நுண்கிருமிகளை வாயில் உள்ள நுண்கிருமிகளை போக்கக்கூடியது. பல் ஈறு வீக்கம், பல் ஈறுகளில் ஏற்படுற இரத்த கசிவை போக்கி பற்களுக்கு பலம் தரக்கூடியது. நண்பர்களே, கருவேலம் பட்டையை காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதோட கொஞ்சம் இந்து உப்பு, கொஞ்சம் கடுக்கா பொடி சேர்த்து ஒரு பற்பொடியாக செஞ்சு பல் விளக்கிட்டு வரனால பற்கள் பலமாகும், ஈறு வீக்கம் சரியாகும், கிருமிகள் வெளியேறும். நண்பர்களே, நிறைய பேருக்கு பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுறப்ப இருமல், வறட்டு இருமல் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அந்த நேரங்களில் அக்கம் பக்கத்தில் கருவேல மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த கருவேல மரத்தோட துளிர் இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட பூ இருந்தால் அந்த பூவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீரிட்டு பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி ஓரிரு வேளை குடிச்சிட்டு வரனால இருமலை சரி செய்யக்கூடியது. வறட்டு இருமலை இது சரி செய்யக்கூடியது. நுரையீரலில் ஏற்படுற தொற்றுகளை இது போக்கக்கூடியது. அல்சரை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தண்டு ரொம்ப துளிர் இலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு கருவேல மரத்தோட துளிர் இலைகள், தண்டு இல்லாத துளிர் இலைகளை எடுத்துக்கிட்டு அரைச்சி அதோட மோர் சேர்த்து அதை குடிச்சிட்டு வரனால சிறு குடலில் ஏற்படுற புண்களை இது ஆற்றக்கூடியது. நண்பர்களே, கருவேலம் பட்டையை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வாய் கொப்பளிச்சிட்டு வரனால பல் ஆட்டத்தை இது சரி செய்யக்கூடியது. பற்களுக்கு இது பலம் தரக்கூடியது. நண்பர்களே, கருவேலம் பிசினை கொஞ்சம் நீரிட்டு குழைத்து உடலில் ஏற்படுற கொப்பளங்களுக்கு போட்டுட்டு வரனால கொப்பளங்கள் வெகு சீக்கிரம் சரியாகும். இந்த கருவேலம் பிசினை இரவு நேரத்தில் பால் சேர்த்து காய்ச்சி இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால
மதுமேகத்தை இது குறைக்கக்கூடியது. நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாக இருப்பாங்க. அவங்க இதை தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் காய்ச்சி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால மதுவின் மேல் உள்ள மோகத்தை இது குறைக்கக்கூடியது. நிறைய பேர் இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்காக எந்திரிப்பாங்க. அவங்க இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரனால அடிக்கடி சிறுநீர் கழிப்பது குறையும். அதிமூத்திரம் சொல்லுவாங்க, அது சரியாகும். இந்த கருவேல மரத்தோட விதைகள் ஆண்களுக்கு தாது உற்பத்தியை பெருக்கக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த கருவேலம் விதைகளை ஒரு குழம்பாவோ அல்லது அதை வேக வச்சு சாப்பிட்டுட்டு வரனாலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நண்பர்களே, கருவேல மரத்தில் இருந்து எடுக்கப்படுற அந்த பிசின் எப்போ கிடைச்சாலும் அதை சேகரித்து வச்சுக்கிட்டு வருடம் முழுதும் உபயோகப்படுத்தலாம். அந்த பிசினில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, உடலில் தேங்கியுள்ள பூஞ்சை காளான்களை இது வெளியேற்றக்கூடியது, சிறுநீரை பெருக்கி இது வெளியேற்றக்கூடியது, சிறுநீர் எலிச்சலுடன் போகிறத இது சரி செய்யக்கூடியது, பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது, ஆண்களுக்கு ஆண்மையை பெருக்கக்கூடியது. இதே பிசினை கொஞ்ச நேரம் வாயில் உதக்கி வச்சுருந்துட்டு அந்த சாரை மட்டும் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு வரனால தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது, தொண்டை கரகரப்பை இது சரி செய்யக்கூடியது, விந்துவினுடைய பயணத்தன்மையை கூட்டக்கூடியது. ஒரு 2லேருந்து 5 கிராம் வரைக்கும் இந்த கருவேலம் பிசின் எடுத்து நெய் விட்டு பொரித்து கொஞ்சம் பாதாம் பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு இரவு நேரங்களில் பால் சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உடலுக்கு பலன் தரக்கூடியது, ஐம்புலன்களுக்கும் இது வன்மை தரக்கூடியது, பெண்களுக்கு உடல் உஷ்ணத்தை சமப்படுத்தி வெள்ளைப்போக்கை நிறுத்தக்கூடியது, ஆண்களுக்கு விந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது, ஆண்களுக்கு ஏற்படும் விந்து நீர்த்து போவது சரி செஞ்சு விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடியது இந்த கருவேலம் பிசின். நண்பர்களே, கருவேலம் பட்டையை பொடித்து சூரணமாக்கி வச்சுக்கிட்டு அதோடு உப்பு சேர்த்து அன்றாடம் கை விரல்களால் பல் விளக்கிட்டு வரனால ஈறுகள் பலப்படும். ஈறுகளில் வர்ற குருதி கசிவை இது நிறுத்தக்கூடியது.